ஒருமுறை ஒரு காகம் தனது மிகவும் விலையுயர்ந்த நாணயங்களில் ஒன்று காணாமல் போனதை உணர்ந்தது. எனவே அது காட்டில் உள்ள துப்பறியும் நபர்களை அழைத்தது. அந்த இடத்திற்கு முயல் மற்றும் எலி இருவரும் வந்தன. அந்த எலி முயலை விட சற்று புத்திசாலியாகவும் தந்திரமாகவும் இருந்தது. அதனால் துப்புகளை பின்பற்றி தன் பகுத்தறிவு சக்திகளை பயன்படுத்தி விரைவில் அதை காட்டின் கீழ் உள்ள சுரங்கப்பாதைகளின் பெரிய தளத்திற்கு அழைத்துச் சென்றது. உள்ளே நுழைந்ததும் அவர் மிஸ்டர் டாலியை பார்த்தார். ஆனால் எலி மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவராக இருந்தது. எனவே அவர் ஏன் அங்கு வந்தார் என்பது பற்றி அந்த டாலியிடம் எதுவும் சொல்லவில்லை. மேலும் காணாமல் போன நாணயத்தை தேடுவதைத் தொடர்ந்தது. அந்த முயல் ஒரு சிறந்த துப்பறியும் நபராகவும் இருந்தது. விரைவில் அந்த நாணயத்தை கண்டுபிடித்தது. எலி அது கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டிருந்ததால் எலி ஆள் நாணயத்தைக் கண்டு பிடிக்க முடியாமல் போனது. அந்த முயல் காகத்திடம் நாணயத்தை கொடுத்தது. காகம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அந்த நாணயம் பல மாதங்களாக டாலையை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. அது அவன் சுரங்கப்பாதை தோண்டும் வழியில் குறுக்கிட்டது. எனவே முயல் நாணயத்தை எடுத்து தனது வெகுமதியை பெற்றது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எலி அதிலிருந்து நிறைய கற்றுக்கொண்டது. அன்றிலிருந்து அவன் கூச்சம், தன் நல்ல செயல்களையெல்லாம் செயலிழக்கச் செய்ய ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இந்த அணுகுமுறை விரைவில் அவனை காட்டில் துப்பறியும் நபராக மாற்றியது.